விலை குறைவு விலை குறைவு விலை குறைவு விலை குறைவு தர்பூசணிங்க. தர்பூசணி இடையில்லாம தரம் பாருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. என்ன சாலையில டெம்போல வச்சு தர்பூசணி விற்கிறீங்க? தர்பூசணி ஆமா விற்கிறோம் ஐயா. என்ன விலை குறைவுன்னு சொல்லி விற்கிறீங்க? காரணம் என்ன? நாங்க இடையில்லாம தரோம்னா நாங்க ஒரு காணி சொந்தமா போட்டோம். சரி சரிங்க ஐயா. எங்களால விற்பனை பண்ண முடியாத ஒரு காரணத்தினால நம்ம கிராமத்து மக்களுக்காக சாப்பிட்டோம் ஒரு நோக்கத்தினால விலை குறைவா கொடுக்குறோம். நீங்க எந்த ஊருங்க ஐயா? எந்த சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாடி தாலுகா பழஞ்சநல்லூர். பழஞ்சநல்லூர். இது உங்க சொந்த நிலத்துல விளைஞ்ச தர்பூசணி? ஆமா ஐயா. இதெல்லாம் வித்தா எங்க விப்பீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க வந்து மார்க்கெட் சென்னையில கொண்டு வித்துட்டு இருந்தோம். எங்களுக்கு லோடு குறைவா இருப்பதனால இங்க லோக்கல்லே கொடுக்குறோம். இது இன்னைக்கு ஃபுல்லா விளைஞ்சதுங்களா? ஆமாங்க. இது எப்படி என்ன ரேட்ல தரீங்க? இது வந்து டன்னு வந்து 4000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் விக்குதுங்க. ரொம்ப கம்மி. ஆமா டன்னு 1000 கிலோ. நாங்க அந்த ரேட்டே போடல. நாங்க பீஸ் ரேட்டா 50 40 30 கொடுக்குறோம். 30. ஆமா. டெய்லி டெம்போல இப்ப போறீங்க? ஆமா உண்மை. ஒரு நாளைக்கு எத்தனை ஊர் போறீங்க? எங்களால் முடிந்த வரை ஒரு 15 ஊர் வரலையும் போகலாம். ஏன் இந்த வருஷம் தான் தர்பூசணி விலை கம்மியாயிடுச்சுங்களா? இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் மலிவா போச்சு கடைசி நேரத்துல. ஆமா. என்ன காரணம்? மழை பெஞ்சா இழுக்காது. இது வெயிலுக்கு தான் சிறப்பானது. ஆமா. உங்க பேருங்க ஐயா? என் பேர் காத்தவராயன். இப்போ இந்த ஒரு பழம்னா இது எப்படி தரீங்க? இப்போ அது நீ கையில் எடுக்கிறீங்களே அதெல்லாம் சர்வசாரமா ஒரு 15 ரூபான்னு தருவோம். 15 ரூபான்னு தருவோம். பெரிய பழம்னா? பெரிய பழம் 50 40 30. இப்போ மழை பெஞ்சதால டேஸ்ட் கம்மியா இருக்கும். டேஸ்ட் ஓவர். இப்ப கூட நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ஓவர் இருந்தாலும் எதுக்கு கொடுக்குறோம்னா இது நம்ம கிராமத்து மக்கள் தானே, நம்மதெல்லாம் லோக்கல் தானே, மக்கள் சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல செய்யற வேலை தான் இது. இப்ப கிராமத்துல நல்லா வந்து வாங்குறாங்க. கட்டாயமாக வாங்குவாங்க. வாங்காவிட்டாலும் நான் வாங்க வைப்பேன். வாங்க வைப்பீங்க? ஆமா. நல்லா பேசுறீங்க. ஓகேங்கய்யா. இது எல்லாம் இன்னைக்கு வித்துருவீங்க? இது விற்காம வீடு போகவே மாட்டோம். விற்காம வீடு போக மாட்டோம். கொடுத்துட்டாவது போடுவோம். சும்மா வச்சோம். அப்பா 10 நண்பர்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. டெம்போல இருந்து போறீங்க. ஆமா. நாளைக்கு எப்படி 50 கிராமத்தை கவர்? கட்டாயமாக. ஓகேங்க. இவங்க உங்க நண்பர்? மச்சான் தான். அவர் பேர் கவர்னர். கவர்னர். எல்லாம் வித்தியாசமா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல ஒரிஜினல். காட்டுமன்னார் கோயில்ல இந்த சைடுல ஐயாவை பாத்தீங்கன்னா அடுத்து என்னென்ன ஊருக்குலாம் போவீங்க இன்னைக்கு? நாங்க இன்னைய பொறுத்த வரலைங்க கொள்ளிடம் வரலையும் போவோங்க. கொள்ளிடம் வரையும்? ஆமா. காட்டுமன்னார் கோயில் சைடுல என்னைக்காச்சும் விற்பீங்களா? காட்டுமன்னார்ல தான் நிறைய கொட்டி வச்சிருக்கானுங்களே அந்த தெப்ப குளம் அங்கெல்லாம். அது இதே போலதான். ஆமா. சரி சரிங்க. அதனால நாம வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அதனால நீங்க இப்படி இறங்கி. ஆமா ஆமா. சரி சரி. இது சொந்த டெம்போங்களா? இல்லைங்க ஐயா, வாடகை. வாடகை. இதுக்கு எவ்வளவு ஒரு நாள் வாடகை? இந்த வாடகை போக எங்களுக்கு ஆளுக்கு 500 கிடைச்சாலே போதும். அந்த நோக்கத்துல இறங்கிட்டோம். அதுக்கு நல்லா போன வருஷம் எல்லாம் நல்லா இருக்கு. அது செம்ம சொல்லு. அப்படி கேஷ் வந்து அள்ளிட்டு போயிடுவானுங்க அவங்களே. இப்ப நாங்க இப்படிலாம் அலையணும்னு அவசியம் இல்லை, கத்தணும்னு அவசியம் இல்லை, இப்படி எல்லாம் சுத்தணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு வாரம் ஒரு நாள் மழையால இப்படி ஆயிடும். ஆமா ஆமா ஆமா. ஓகேங்க. இதுதான் உண்மை. உங்க ஊர் சைடுல இதான் விவசாயம். இது வேர்க்கடலை, உளுந்து, பயிறு அனைத்தும் உண்டு. எல்லாம் போர் சம்பந்தப்பட்ட ஏரியாங்க இது பழஞ்சநல்லூர்ல.